கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய பொங்கல் சிறப்பு சந்தை வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த சந்தையில் கோயம்பேடு வியாபாரிகள் மட்டுமின்றி பிற வியாபாரிகளும் கடைகளை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் பொங்கல் விழா கொண்டாடப்படும் நிலையில் 250 லாரிகளில் கரும்பும் 94 லாரிகளில் மஞ்சளும் இஞ்சியும் கோயம்பேடு சந்தைக்கு வந்துள்ளது. பொங்கல் பொருட்களை வாங்க அதிக அளவிலான பொதுமக்கள் கோயம்பேட்டில் குவிந்துள்ளனர். இதனிடையே நெரிசலை தவிர்க்க 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக அரசு போக்குவரத்து இடைஞ்சூறு இல்லாமல் காய்கறி மார்க்கெட்டுக்கும் இந்த சிறப்பு சந்தைக்கும் இடையூறு இல்லாமல் போக்குவரத்து காவலர்கள் திறன்பட கரெக்டாக வழி நடத்துகிறாங்க. ஏன்னா காய்கறியும் குறிப்பிட்ட டைமுக்கு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏன்னா கிடைச்சா தான் வியாபாரம் பண்ண முடியும். அதனால் கரெக்டான டயத்துக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி தமிழக அரசுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் நாங்கள். அதுவும் இல்லாமல் கரும்பு விவசாயிகளே நேரடியாக இங்கே விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இடைத்தரகர் இல்லாமல் நேரடியாக கொண்டு விற்பனை செய்கிறதுக்கு தமிழக அரசுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். இப்போ இங்கே சிறப்பு சந்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாமே ஈஸியாக இருக்குது. பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு விலையும் மலிவாக இருக்குது. எல்லாமே உள்ளே போகாமல் வெளியே வாங்குற மாதிரி எல்லாம் ஈஸியாக இருக்குது. இதேபோல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பொங்கல் பொருட்களின் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொங்கல் விழாவிற்கான பொருட்களை வாங்க தூத்துக்குடியில் உள்ள கடை வீதிகளில் அதிக அளவிலான பொதுமக்கள் குவிந்துள்ளனர். கரும்பு, மண்பானை, மண் அடுப்பு, மஞ்சள் கொத்து, காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். பொங்கல் பொருட்களின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.